2015 வரைக்குமே நான் ஜோதிடத்திலே ஏதோ என் குருநாதர் சொல்கிறார்னு கேட்டுப்பேன். என் குருநாதர் பாம்பனார் பைந்தமிழரசு அப்படின்னு சொல்லக்கூடியவர், திருவேற்காட்டு கருமாரியின் மீது பல்வேறு பாடல்களை இயற்றியவர், காஞ்சி மகா பெரியவர் மீது பிள்ளைத்தமிழ் இயற்றியவர், பிள்ளைத்தமிழ் கவிராயர் என்றெல்லாம் பெயர் பெற்றவர். அப்போது ஒரு நாள் என் குருநாதர் சொன்னார், 2014-15 அவருக்கு 100 வயது வந்துவிட்டது, எனவே என் நோக்கம் இதுடன் நிறைவு பெறப்போகிறது, என் பணியை ஏதோ ஒரு விதத்திலே நீ எடுத்து செய் என்று சொல்ல துவங்கினார். குருநாதர் சொன்ன நாளைக்கு சொன்ன இதில் ஒரு நாள் கூப்பிடுறார். நான் உடனே டாக்டரை கூப்பிட்டேன். குருநாதருக்கு ஏதோ உடம்பு முடியல போல இருக்குங்க, மேலே போகிறேன்னு சொல்கிறாரு. ஏங்க இவர் 5 தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் தாத்தா கூட பார்த்தாருங்க, நல்லா தாங்க இருக்குது, பல்ஸு, சின்ன பையனை மாதிரி இருக்காருங்க, ஏதோ பயமுடுத்துறாருங்கண்ணா. அவர் சொன்ன தேதியிலே ஒரு நாள் காலை எழுந்திருக்கிறார். எய்த்தாப்பில் போயிட்டு ஒரு தக்காளி சோறும் டீ காஃபி வாங்கிட்டு வர சொல்கிறார். டீ காஃபியை குடிச்சிட்டு என் கணக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அம்மா பராசக்தின்னு அவர் கிளம்பிட்டார். உட்கார்ந்த நிலையிலே கிளம்பி விட்டார். எங்கள் அப்பாவை கொண்டு போய் ஒரு 2018 ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன். வந்த உடனே அங்கே ஒரு பூங்கா இருக்கிறது ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட. சரி போய் டீ குடிக்கலான்னு ராத்திரி 11:30 மணி 12 மணிக்கு டீ குடிக்க போனேன். திடீர்னு போனவொடனே திரும்பி பார்க்குறேன், அந்த போர்டில் பாரு 7 + 3 = 10, உங்கள் அப்பாவுக்கு இந்த இடத்துல தான் முதுகுத்தண்டில் பிரச்சனைலாம் சொல்ல ஆரம்பித்தார். திடீர்னு பார்க்குறேன், டீ குடிக்கிறேன், பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். டீ கடைக்காரன் கேட்டேன், யார்கிட்ட சைடில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா. என்னடா அது? இல்லைங்க சார், நான் இந்த ரூம் நம்பரில் தான் எங்கள் அப்பாவை சேர்த்தேன்னு. அந்த ரூம் நம்பர் சொல்கிறார் 307 அப்படின்னார். மறுநாள் போய் பார்க்குறேன், எங்கள் அப்பா ரூம் மாற்றி வச்சுருந்தானுங்க. திடீர்னு பார்த்தப்போ தான் தோணிச்சு, வந்தது குருநாதரோ. இப்போ இந்த சித்தர்கள்லாம் என்னென்னா ஏதோ ஒரு வகையில் அந்த எங்கே அந்த வைப்ரேஷன் இருக்கோ அந்த இடத்துலையே சுற்றி கொண்டிருப்பார்கள். கரெக்டாக சொல்லணும்னா பின்னாக்கீசர் சென்னிமலை மேலே இருக்கக்கூடியவர் பின்னாக்கீசர். அவருமே என்னென்னா நம்ம பாம்பாட்டி சித்தரோடைய ஸ்டூடெண்ட்டு. கணக்கன்பட்டி யாரும் பாம்பாட்டி சித்தர் வழி வந்தவர் தான். சித்தயோகி சிவப்பிரபாகர சுவாமிகள்னு திறந்திருப்பார். 738 வருஷம் வாழ்ந்தவர். ஓமலூர் சித்தயோகி சிவப்பிரபாகர சுவாமிகள், அவரும் பாம்பாட்டி சித்தர் வழி வந்தவங்க தான். பாம்பாட்டி சித்தருக்கு என்னன்னா அவரோட எனர்ஜியை உடம்பு மாற்றி விட்டுருவார். அதனால ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒரு தன்மை இருந்தது. பாம்பாட்டி சித்தரோட மெயின் இது என்ன அப்படின்னா, ஒரு உடம்புல இருந்து அவரோட சக்தியை அடுத்த இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவார். அதில் உண்டானவர்கள் தான் இவர்கள் அனைவருமே. அதோட வம்சத்தில் வந்தவர் தான் சித்தர்கள். கொங்கு நாட்டை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, கொங்கண சித்தர் சமிஷ்டி, அனைத்து சக்தி நிலைகளும் கொண்டவர். நிறைய பேர் என்ன ராசியாக இருந்தாலும் சரி, கொங்கண சித்தர் வழிபட்ட திருமலைக்கு திருப்பதிக்கு சென்று வந்தால் துன்பங்கள் தீர்வு. கொங்கணகிரினே இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஆமாம், கொங்கணகிரி. ஆமாம், அது ஏன்னா அந்த ஒரு வைப்ரேஷனை வேறு எங்கேயுமே நம்மளால் கொண்டு வர முடியாது. நமஸ்காரம். சிவா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப காலங்களாச்சு இல்லையா நம்ம இந்த ஃபேஸ்புக் காலங்களில்? மிக மகிழ்ச்சி. அதாவது நண்பர் வாமனன் சேஷாத்ரி என்று சொல்லக்கூடியவர் வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொருட்கருணையினாலே முன்னாடி பவானி ஆனந்த் அப்படின்னு ஒரு முகநூல் கணக்கு வச்சுருந்தேன். அதிலிருந்து எனக்கு அறிமுகம். அந்த காலகட்டத்திலேயே ஒரு 10 வருடங்கள், எப்போ முகநூல் 2009 தான் வந்தேன்னு, அப்போவே ஒரு இந்த ஆறுமுகம் அருளிடம் ஏறுமுகம்னு ஒன்று இருந்தாங்க. அப்புறம் ஏராளம் படம் தாராளம், இப்படி கரெக்டாக இப்போ வார்த்தை ஞாபகம் வரல. அதையும் அப்பப்போ ஏதோ பண்ணுவார். மாதம் அந்த தமிழில் சுவிட்ச் போர்டு எழுதுவீங்க எனக்கு தெரிஞ்சு. அப்போவே எனக்கு ஒரு எண்ணம், ஏதோ ஒரு வகையிலே இவரிடம் ஏதோ ஒரு அதிமானுஷ்ய சக்தி இருப்பதினால்தான். இதாவது இது சொல்லுவாங்க, அதி தெய்வீகம், அதி பௌத்தீகம், அது மானுஷ்யம் அப்படின்லாம் ஒன்று இருக்குது. நாம் பராவித்யா அபராவித்யான்னு தான் சொல்லுவோம். ஒன்று ஞானம் என்பது நம்மை தாண்டிய ஏதோ ஒரு நிலையிலே அன்னை பராசக்தி அருளினால் மட்டும்தான் ஒருவருக்கு இதெல்லாம் சித்திக்கும். அப்போவே யோசிப்பேன், அதே போல் கண்ட பேருண்டா அப்படின்னு ஒரு தேவதையோடைய படம், அது அவ்வளோ எளிதில் யாருக்குமே இருக்காது. எப்பேற்பட்ட எதிரிகளையும் வெல்லக்கூடிய வல்லமை படைத்தது. அதெல்லாம் எங்கன்னா இந்த எகிப்திய ஃபாரோ மன்னர்கள் பயன்படுத்திய ரகசிய குறியீடு. நான் யோசிப்பேன், இவருக்கு எப்படிப்பா தெரியும்? நாம் இதை பார்க்கும்பொழுதே யோசிப்பேன். ஏன்னா என் குருநாதர் கருமாரிதாசர் பாம்பனார் பைந்தமிழரசுன்னு அப்போ இருந்தார். ஒரு 100 வயதை கடந்தவர். அவர் சொன்னார், முகநூலிலே ஒரு கணக்கத்தை உண்டு, வருங்காலத்திலே ஆன்மீகம் என்பது சமூக வலைத்தளங்களால் தான் வளர்க்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையும்.
எனவே முகநூலில் உனது பிரவேசத்தை செய் என்றதும் அவர் சார்பாக நான் துவக்கியது தான் அந்த பவானி ஆனந்த் என்ற கணக்கு. அதில் இருந்தக்கூடிய நட்பு வட்டங்கள் கூட என் குருநாதர் கருமாரிதாசர் தான் தீர்மானித்தார். அப்போ நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அவர் சொல்லுவார், இவரிடம் ஏதோ ஒரு அதிமானுஷ்ய அதிபௌதீக ஒரு நிலைப்பாடுகள் இருப்பதினால்தான் இந்த வார்த்தைகள் வெளிப்படுகின்றன என்பார். ஒரு வலைப்பூவும் வைத்திருந்தீர்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளாக். அப்போ அதே போல இந்த 5 தேங்காயை கட்டி தண்ணீரில் விடுவது அமாவாசையிலே, இதெல்லாம் பல விஷயங்கள், நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இவரை இங்கே காண்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. அதுவும் இவரை கண்டதும் அலுவலகத்துக்கு வந்தேன். நகோடா பைரவர் என்று சொல்லக்கூடிய பைரவர் கிள்ளி தரமாட்டார், கேட்டால் அள்ளி கொடுத்துருவார். நகோடா பைரவர் என்பவர் தனத்தையும் தானியத்தையும் பகுபுத்திர லாபத்தையும் தரக்கூடியவர். இது எல்லா இடத்துலையும் அந்த புகைப்படம் இருக்காது. அங்கே நகோடா பைரவரை பார்த்ததும் எனக்கு மேலும் மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் நகோடா பைரவரின் மேல்தான் அன்னை பராசக்தி புவனேஸ்வரி வலம் வருவாளாம். அவளுடைய அன்பு குழந்தை அவர். பைரவரே தசமஹா வித்யாவோட குழந்தை தானே, எல்லா 10 பேருக்கையும் சொல்லி விளையாடுறவர் தானே. ஆமா, அப்போ புவனை வாலை என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த அன்னை பராசக்தியானவர் இவ்விடத்தை நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தினாலே பூரணம் பொருந்திய பாலகனாகிய ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியின் அருள் இளங்க இவ்விடத்தை வந்தோம். சொல்லுங்கய்யா, எப்படி போயிட்டு இருக்கு அந்த டைமில் வந்து உங்களை நம்ம இப்போ பார்க்கும்போதெல்லாம் அதிகமான இந்த உங்களுடைய ஜோதிட பரிச்சயம் எனக்கு தெரியாது. அந்த டைமில் நீங்களும் பெருசாக அது பகிர்ந்தது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் சடனாக ஏதாச்சும் அதுக்குள்ளே என்னால் வந்து பார்த்தோம்னா முகநூலில் தொடர்ந்து இது பண்ண முடியல. இப்போ வந்து ஒரு பர்சனல் ஐடியா இல்லை எனக்கு. ஆக்சுவலாக ஒரு பேஜ் மட்டும்தான் இருக்குது. பர்சனல் ஐடியா வந்து நான் என்னோட வந்து ஆக்சுவலி காம்ப்ரமைஸ்ன்னு தான் சொல்லணும். அது மாதிரி எக்ஸிஸ்டிங் அந்த இருந்த பேஜை வந்து அப்படியே வேறு இதில் கொடுத்து வச்சுருந்தேன், வேறு ஐடிக்கு வந்து அது கொடுத்து வச்சுருந்தேன். அதனால் ஸோ அந்த பேஜ் மட்டும் அப்படியே இருக்குது. அது அட்ராக்டிவ்னு சொல்லிட்டு some 4 lakh சம்திங் யாரோ இருக்கா. ஸோ அதில் வந்து அப்படியே அப்டேட்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறதோட அப்படியே நிறுத்தியாச்சு. டோட்டலாக இதாகிடுது. நீங்கள் வந்து இன்னும் ஸ்டில் பழைய முகநூல் கணக்கும் கைவிட்டு சென்றது. அது என்னென்னா, பவானி ஆனந்த்ன்ற பேரில் ஒரு கணக்கு வச்சுருந்தேன். இப்போ சுகுமாரன் ஆனந்தன் இருக்கேன். அந்த பழைய கணக்கில் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் சுகர் நன்மையை செய்வார் அப்படின்னு எழுதியிருந்தேன். ஏஐ அது சுகர் அப்படின்னு தப்பாக உடனே கணக்கை பார்த்தேன், காலி ஆயிடுச்சு. ஏஐக்கு நம்மளால் சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ குருவும் ராகுவும் இணைந்திருந்த காரணத்தினாலே இந்நிலை ஏற்பட்டதோடு என்னுடைய இன்னொரு கணக்கான சுகுமாரன் ஆனந்த் என்பதினிலே வந்துவிட்டேன். அப்போது 2015 வரைக்குமே நான் ஜோதிடத்திலே ஏதோ என் குருநாதர் சொல்கிறார்னு கேட்டுப்பேன். என் குருநாதர் பாம்பனார் பைந்தமிழரசு அப்படின்னு சொல்லக்கூடியவர். திருவேற்காட்டு கருமாரியின் மீது பல்வேறு பாடல்களை இயற்றியவர். காஞ்சி மகா பெரியவர் மீது பிள்ளைத்தமிழ் இயற்றியவர். பிள்ளைத்தமிழ் கவிராயர் என்றெல்லாம் பெயர் பெற்றவர். அப்போது ஒரு நாள் என் குருநாதர் சொன்னார், 2014-15 அவருடைய பிறப்பின் நோக்கம், எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? அவருக்கு 100 வயது வந்துவிட்டது. எனவே என் நோக்கம் இதுடன் நிறைவு பெறப் போகிறது. என் பணியை ஏதோ ஒரு விதத்திலே நீ எடுத்து செய் என்று சொல்ல துவங்கினார். எனக்கும் ஆஹா, இது என்னடா இது, நமக்கு இறைப்பணியை சொல்கிறார், நமக்கு இறைப்பணி இருக்கிறதே, எங்கடா போகிறது அப்படின்னு ஒரு எண்ணம். அப்போ அவர் சொன்னார், இல்லை, மனிதன் ஒவ்வொருத்தனுக்குமே ஒரு காரணம், காரியம், கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசை நாரணன்னு சொல்கிற மாதிரி உனக்கான காரணம் என்பது இறைவனது பெயரை மக்களிடம் கொண்டு சென்று அவர்களுக்கு நலம் பெருக வேண்டும், வளம் பெருக வேண்டும், வாழ்விலே நன்மையெல்லாம் நடக்கணும்னார். உடனே என் குருநாதர் சொன்ன வகையிலே, அவர் வந்து பாம்பாட்டி சித்தர் வழிவகை வந்தவரிலே தம்பிக்கலை ஐயன் அப்படின்றவருடைய ஸ்டூடெண்ட்டு, கோயம்புத்தூர்லலாம் இருக்கும், வாழைத்தோட்டத்து ஐயன், தம்பிக்கலை ஐயன், ஸ்தம்பனக்கலை ஐயன் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த ஸ்தம்பனக்கலை என்றவர் வந்து ஒரு 2000 வருடங்கள் முன்னால் வாழ்ந்தவர். நல்லையன் என்ற பெயருடன் இருந்தவர். பல்வேறு சித்துக்களை இருந்திருக்கார். அவருடைய பெயர் வந்து என்ன, சித்தர்களுக்கு ஒரு காரண பெயர் இருக்கும் இல்லையா? அப்போ என்னன்னா, மந்திரத்தில் பல்வேறு பிரயோகங்கள் உண்டு. அப்போ வந்து வித்வேஷனம், மாரணம், அதுபோல் இந்த அஷ்டகர்ம பிரயோகங்களில் இவர் ஸ்தம்பனத்தில் எக்ஸ்பர்ட்டு. மாரணம்னா டோட்டலாக இது பண்ணுறது, இவர் அதோட அப்படி நிறுத்துகிற ஒரு லெவலில் பண்ணுவார். இந்த ஸ்தம்பனத்தில் அப்போ இதுக்கு அஷ்டகர்ம பிரயோகங்களில் ஸ்தம்பனம்னு சொன்னால் ஸ்தம்பன காளின்னு நமது இவளுக்கு அம்மாவுக்கு வராகிக்கு பெயர். ஆமாம், அப்போ ஸ்தம்பின்யை நமக. அப்போது அந்த அம்மாவோட பரம கருணை பெற்றவர். ஏனென்று சொன்னால் யாராக இருந்தாலும் சரி,
வாழ்க்கையிலே பராசக்தியின் அருள் இல்லை என்றால் எதையும் சாதிக்க இயலாது. சக்தி இல்லையே சிவத்திற்கு அங்கே வேலையே கிடையாது. எனவே அந்த பராசக்தியின் அருளாலே பஞ்சாட்சரத்தையும் ஷடாட்சரத்தையும் ஓதி உணர்ந்து அவர் எய்திய சித்துக்களை அவர் அப்படியே ஸ்டூடெண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வருந்து கொண்டிருக்கிறார். ஓகே. கடைசியாக வந்தது என் குருநாதர் பாம்பாட்டி சித்தர் வழியிலே வந்தவர் பாம்பனார் பைந்தமிழ் அரசு. என் குருநாதர் சொல்கிறார், இதை எடுத்து செய் எனக்கு அப்புறம்னு. அப்போ தான் அவர் சொல்லும்போது எனக்கு நான் என் அம்மா அப்பா இருக்காங்க, எனக்குன்னு அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், லவ் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டம். சாமி நீ என்னப்பா என்னை இப்படி சாமியாராக சொல்கிறாயே என்றேன். இல்லறத்திலே இருந்து கொண்டாலும் நல்லறமாக இருக்கலாம். துறவு என்பது வரம், இல்லம் என்பது அறம், இல்லறம். எனவே இல்லறத்தில் இருந்தாலும் இறைவனது பெயரை பரப்பக்கூடிய நல் வேலையை செய்யப்பானார். எனக்கு அப்போவுமே ஒரு சங்கடம், என்னடா இது இப்படி போயிட்டோம், திடீர்னு இவர் பாட்டுக்கு கடவுள் பேரை பரப்பு, இல்லைன்னா உனக்கு பிரச்சனைக்கான சூழல் வந்துடும், என்னோட வேலை டியூட்டி அப்படின்ட்டாருன்ட்டு. என் வேலையை நீ பார்த்துக்கொள், உன் வேலையை நான் பார்க்கிறேன்னார். குருநாதர் சொன்ன நாளைக்கு சொன்ன இதில் ஒரு நாள் கூப்பிடுறார். நான் உடனே டாக்டரை கூப்பிட்டேன். குருநாதருக்கு ஏதோ உடம்பு முடியல போல இருக்குங்க, மேலே போகிறேன்னு சொல்கிறாரு. ஏங்க இவர் 5 தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் தாத்தா கூட பார்த்தாருங்க, நல்லா தாங்க இருக்குது பல்ஸு, சின்ன பையனை மாதிரி இருக்காருங்க, ஏதோ பயமுடுத்துறாருங்கண்ணா. அவர் சொன்ன தேதியிலே ஒரு நாள் காலை எழுந்திருக்கிறார். எய்த்தாப்பில் போயிட்டு ஒரு தக்காளி சோறும் டீ காஃபி வாங்கிட்டு வர சொல்கிறார். டீ காஃபியை குடிச்சிட்டு என் கணக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு அம்மா பராசக்தின்னு அவர் கிளம்பிட்டார். உட்கார்ந்த நிலையிலே கிளம்பி விட்டார். எனக்கு என்னடா இது, இவர் சொன்ன டேட்டில் சொன்ன டயத்தில் போயிட்டார், இப்போ வேலையை எடுத்து தான் செய்யணும் போல இருக்குது, இது என்ன ஆஃபீஸ் டியூட்டி மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு. அவர் சென்றதற்கு பிறகு என் தந்தையாரின் உடல்நிலையில் மேலும் சிக்கலானது. அவர் சொல்லியிருந்தார் இதெல்லாம் நடக்கும்ன்ட்டு. அப்போ என் ஜாதகத்தில் சூரியன் சனி பரிவர்த்தனை. எங்கள் அப்பாவை கொண்டு போய் ஒரு 2018 ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு ஏதோ ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன்னு. ராத்திரி எங்கள் ஃப்ரெண்டு சொன்னான், டேய் இப்போ ஒன்றும் பெருசாக இல்லையா, வீட்டுக்கு போ, முகத்தை கழுவிட்டு நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போ, அம்மாவுக்கு தன்னம்பிக்கையாக இருக்கணுன்ட்டு. குருநாதர் போய் 3 வருஷமாச்சு. நான் இறை நம்பிக்கையாக இருக்குன்னு விடலை. அவர் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் சிக்கல்களும் வந்தது. வந்த உடனே அங்கே ஒரு பூங்கா இருக்கிறது ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட. சரி போய் டீ குடிக்கலான்னு ராத்திரி 11:30 மணி 12 மணிக்கு டீ குடிக்க போனேன். திடீர்னு போனவொடனே திரும்பி பார்க்குறேன், அந்த போர்டில் பாரு 7 + 3 = 10. உங்கள் அப்பாவுக்கு இந்த இடத்துல தான் முதுகுத்தண்டில் பிரச்சனைலாம் சொல்ல ஆரம்பித்தார். ஓகே. அது சொன்ன உடனே என்னால் ஏற்றுக்கவும் முடியல. திடீர்னு பார்க்குறேன், டீ குடிக்கிறேன், பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். டீ கடைக்காரன் கேட்டால் யார்கிட்ட சைடில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா. என்னடா அது, இல்லைங்க சார் நான் இந்த ரூம் நம்பரில் தான் எங்கள் அப்பாவை சேர்த்தேன்னு. அந்த ரூம் நம்பர் சொல்கிறார் 307 அப்படின்னார். மறுநாள் போய் பார்க்குறேன், எங்கள் அப்பாவை ரூம் மாற்றி வச்சுருந்தானுங்க. திடீர்னு பார்த்தப்போ தான் தோணிச்சு, வந்தது குருநாதரோ, இந்த போய் 3 வருஷம் ஆச்சு, எதுக்கு வந்தார் அப்படின்னு. அன்னியிலிருந்து ஆரம்பித்த முகநூல் பயணங்கள் இன்னும் வேறொரு பரிணாமத்திற்கு சென்றது. அவர் சொன்னதை போல இறைவனது பெயரை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், அன்னை கருமாரியின் புகழை சேர்க்க வேண்டும் என்பது அவன் பணி, என் பணியானது. இப்போ எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தனுக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். இப்போ நீங்கள் கூட கேட்டுட்ருக்கீங்க, எத்தனையோ துன்பம் இருக்கும், எனக்கு ஏண்டா இத்தனை துன்பம், என்னை எவனான காப்பாற்றிட மாட்டானான்னு. உங்களுக்கு இறைவன் உங்கள் கர்மாவை குறைத்து கொண்டிருக்கிறான். இறைவன் மேல் நம்பிக்கை வர வர எப்பெரும் இடராயினும் அது தளர்ந்து விடும். அதனால தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்வான். அந்த தம்பிக்கலையன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, ஈரோட்டிலேருந்து அந்த கவுந்தப்பாடி போகிற வழியில் அந்த தம்பிக்கலை ஐயன் அப்படின்னு கோயில் இருக்குது. அங்கே நாகேஸ்வரியின் சன்னதியும் உண்டு. 2000 வருடங்கள் பழமையான ஒரு கோயில், நாக சன்னதி உண்டு. அங்கே ராகு கேதுவும் வழிபட்ட தலம். காசி விஸ்வேஸ்வரரும் அன்னபூர்ணேஸ்வரியும் ஆப்போசிட் சைடில் இருப்பாங்க. அங்கே தான் மோகினியாக பெருமாள் அன்னத்தை பரிபாலனம் செய்ததாகவும் வரலாறு. வாழ்க்கையிலே யாரெல்லாம் கடும் நாகதோஷத்தால் அவதிப்படுகிறீர்களோ இயன்ற பொழுது அங்கே சென்று வரலாம். என் குருநாதர் அருளிய மந்திரம் இந்த தம்பிக்கலையனுக்கு, ஓம் நாகத்வஜாய வித்மஹே ஞானபாலாய தீமஹி தன்னோ ஸ்வர்ணபுரீச பிரச்சோதயாத் அப்படின்னு. இந்த ஸ்வர்ணபுரினா தங்கம் மட்டும்தான் அதிகமாக ஆக்சிடைஸ் ஆகாது, மற்ற பொருள்லாம் தூசு பிடிஞ்சிடும், புரிசாவது கம்மி. அப்போது சித்தர்களுக்கு அதனால்தான் ஸ்வர்ணபுரின்வான். அதே போல் நாகேஸ்வரி, ஓம் நாககன்யாய வித்மஹே ஸ்வர்ணபுரியாய தீமஹி தன்னோ நாகேசி பிரச்சோதயாத் அப்படின்னு. எப்பெல்லாம் நாகேஸ்வரியை நினைக்கிறோமோ
நாகேஸ்வரியை பற்றி கேட்குறோமோ, வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அவை நீங்கி சந்தோஷமாகிவிடும். காரணம் என்னென்னா, நமக்குள்ளேயும் ஒரு நாகம் இருக்கிறது, குண்டலினி தாயின்னு பேர், வாழைன்னு பேர். அவள் தான் நம்மளை வாட்டி வச்சிட்ருக்கா, சில சமயம் ஆட்டி வச்சிட்ருக்கா, சில சமயம் அள்ளியும் குடிக்கிறாள். எனவே கவலை வேண்டாம், ஏதோ ஒரு வகையிலே காப்பாற்றுவேன் என்று குருநாதர். அப்போது பராசக்தியோட கருணை இல்லை அப்படின்னு சொன்னால் எதுவும் நடக்காது. என் குருநாதர் 99 வயசு 100 வயசில் ஹெல்த்தியாக இருந்தார் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? நாக உபாசனை. அப்போது இந்த சித்தர்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு, சித்தர்களில் தலையாய சித்தராக சொல்லக்கூடியவர் பாம்பாட்டி சித்தர். இந்த மரபில் இதில் பாலவர்க்கம்னு ஒன்று. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த குருநாதர் சொல்கிறீங்களே, இப்போ அவர் வந்து அங்கே ஈரோடில் தான் இருந்தாரா இல்லை கோயம்புத்தூர்? அவர் வந்து ஆக்சுவலாக ஹி பிலாங் டு சென்னை. பாம்பன் சுவாமிகளுடைய சீடர் அவர். அவருக்கு வந்து என்னென்னா ஐந்திரம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இந்த ஐந்திரம் அப்படின்றது மயன் எழுதின புக்கு உங்களுக்கு. அதுதான் வந்து வாஸ்துக்கெல்லாம் அடிப்படை ஐந்திரம் அப்படின்லாம் சொல்கிறது. என் குருநாதர் யோசிக்கிறார், உலகத்தில் அவர் சின்ன பையனாக இருக்கும்போது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஈரா, அவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகி, தமிழில் அறிஞர், அந்த காலத்திலேயே ஹி வாஸ் அன் எம்ஏ. அப்போ அவர் யோசிக்கிறார், உலகத்திலே துன்பத்தை நீக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா, அவருக்கு முன்னாடி இருந்தவர், அவர் பாம்பாட்டி சித்தர் அந்த மரபில் இருப்பார் இல்லையா, அவர் சொல்கிறார் ஐந்திரத்தை கண்டுபிடிச்சி அதை ரிவைவ் பண்ணுனார். ஐந்திரத்தை தேடி வெவ்வேறு இடத்துக்கு செய்கிறார். காஞ்சி கோயில்னு அதில் ஒரு வார்த்தை வந்தது. என் குருநாதர் என்ன பண்ணார், காஞ்சி கோயில்னு சொன்னால் அது காஞ்சிபுரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும்னு காஞ்சிபுரம் ஃபுல்லாக தேடி பார்க்குறார். ஒரு நாள் மீண்டும் அவருடைய ஒரு கனவு வருகிறது, விநாயகனை வழிபடாமல் நீ எதை தேடினாலும் கிடைக்காது, நீ விநாயகரை தேடிட்டு நீ வழிபடுங்க. உடனே விநாயகர் இருக்கக்கூடிய இடங்களாக சென்று கொண்டிருந்த போது ஈரோடுக்கு அருகிலே காஞ்சி கோயில் என்று ஒரு இடம் இருக்கிறது. ஏன் அந்த இடத்துக்கு காஞ்சி கோயில்னு பேருன்னா, எடுத்த உடனே என்ன வரும், திருநனாவாணின்ற பவானி, அதை தாண்டினோடனே சித்தோடுன்னு ஒரு ஊர் வரும். சித்தோடுன்னா மூக்குக்கிட்ட இருக்கிறது. நசியனூர், நசியம்ன்றது வாசியில் ஒரு ப்ராக்டிஸ். அதை தாண்டினோடனே பெருந்துறை வரும். பெருந்துறை தாண்டினோடனே அவினாசி வரும். இது ஒரு மேப்பிங்கு. இப்போ காஞ்சி கோயிலில் வேதாந்த தேசிகர் கொஞ்ச காலம் தங்கி இருந்திருக்கிறார். அதுக்கு எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய மலைக்கு பேர் அனந்தன் மலைன்னு பேர். ஏன்னா அவர் சத்தியகாலம்னு சொல்லிட்டு 13ஆம் நூற்றாண்டிலே மைசூர் பக்கம் போன ஒரு ரூட் அது. அந்த இடத்துக்கு இவர் போகும் பொழுது அங்கே பார்க்கிறார் தம்பிக்கலை ஐயன்ற அந்த ஸ்தம்பனக்கலை ஐயனுடைய விக்கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டார். அங்கேயே பார்க்குறார் 8 அடியில் பராசக்தியோடைய நிலைகளும், அங்கே நிறைய நாகங்கள், இப்போவும் நாகசர்பங்கள் சுற்றி கொண்டு இருக்கக்கூடியது. அப்போது ஒரு தடவை இவர் இருக்கும்போதே மாணவர்கள் சிலர் வந்து கேலியாக கேட்குறாங்க, இங்கே எல்லாம் பாம்பு இருக்குமா அப்படின்னும் போது ஒவ்வொரு பாம்போட பேராக சொன்னோன்னே 83 பாம்புகள் வந்து நின்று தான். என் குருநாதர் இருந்த காலகட்டத்திலேயே அவர் முன்னால் அந்த குடிசையை கூட நாகங்கள் தான் பாதுகாக்கும். அப்பெரும் சித்திக நிலைகள்லாம் இருந்தோடனே அவருக்கு ஒரு கேள்வி வந்தது, எதற்காக தனக்கு இவ்வளோ ஒரு சக்தி வந்துருச்சு? ஒரு மனிதனுக்கு எல்லாம் கிடைத்தாலும் ஒரு கேள்வி வரும், கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே அப்படின்னும் பொழுது ஈரப்பற்ற தன்மையை தேடுவதாக பொறுத்து இருக்குது. என்னென்னா, இந்த சரீரம் என்பது சரி ஈரம் இல்லை என்றால் போயிடுது. அப்போ அதுக்கப்புறம் இது எங்கே போகுது அப்படின்ற ஒரு ஞானத்தேடலிலே அமர்ந்து விட்டார். தமிழிலே பல்வேறு பாடல்களை இயற்றினார். அப்புறம் நான் என்னோட கஷ்டத்துக்காக எங்கள் அம்மா அப்பாவுக்கு 9 வயசில் அடிபட்டுருச்சு, நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் அவர் தெரியாமல் விதிவசத்தால் சந்தித்தேன். எப்போவுமே குருவை நாம் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, குரு நம்மை தேர்ந்தெடுப்பார். அந்த தம்பிக்கலை ஐயன் கோயில்ன்ற பேர்லயே அந்த கோயில் இருக்கு. அந்த தம்பிக்கலையின் கோயில் நீங்க சொல்ற நாக வழிபாடெல்லாம் அங்க எல்லாமே இருக்கு. கூகுள் பண்ணாலே வந்துடும். இது இதுல திருப்பூர்ல இல்லை, இது வந்து நம்ம கவுந்தப்பாடி போகிற வழி, சத்தியமங்கலம் கவுந்தப்பாடி போகிற வழியில் இருக்கக்கூடிய ஆலயம், பாரியூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஆலயம். இதை தவிர அவர் என்ன பண்ணார்னா, பவானி என்று சொல்லக்கூடிய திருநனாவாணி, ஏன்னா பவானியிலும் இந்த சித்தோட்லேயும் தான் பாம்பாட்டி சித்தர் பல காலம் தவம் செய்திருக்கிறார். இப்போ இந்த சித்தர்கள்லாம் என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் அந்த எங்கே அந்த வைப்ரேஷன் இருக்கோ அந்த இடத்துலையே சுற்றி கொண்டிருப்பார்கள். கரெக்டாக சொல்லணும்னா பின்னாக்கீசர் சென்னிமலை மேலே இருக்கக்கூடியவர் பின்னாக்கீசர். அவருமே என்னென்னா நம்ம பாம்பாட்டி சித்தரோடைய ஸ்டூடெண்ட்டு. கணக்கன்பட்டி யாரும் பாம்பாட்டி சித்தர் வழி வந்தவர் தான். சித்தயோகி சிவப்பிரபாகர சுவாமிகள்னு திறந்திருப்பார். 738 வருஷம் வாழ்ந்தவர், ஓமலூர் சித்தயோகி சிவப்பிரபாகர சுவாமிகள். அவரும் பாம்பாட்டி சித்தர் வழி வந்தவங்க தான். பாம்பாட்டி சித்தருக்கு என்னன்னா, அவரோட எனர்ஜியை உடம்பு மாற்றி விட்டுருவார். அதனால ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒரு தன்மை இருந்தது. பாம்பாட்டி சித்தரோட மெயின் இது என்ன அப்படின்னா, ஒரு உடம்புல இருந்து அவரோட சக்தியை அடுத்த இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவார். அதில் உண்டானவர்கள் தான் இவர்கள் அனைவருமே. அதோட வம்சத்தில் வந்தவர் தான்
அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸிலி தே வில் ஐடென்டிஃபை அந்த ஆகாஷிக் கனெக்ஷன் அந்த வித் காஸ்மிக் ஃபோர்ஸோட கனெக்ட் பண்ணுற இடத்த வந்து அவள் ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ தட் அதனால தான் இப்போ நம்ம அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கும் போது நிறைய பேர் ஒவ்வொரு இடத்துல போயிட்டு இப்போ உட்காடுறோம் இல்லையா, அங்கே உட்காந்துட்டு நான் எனக்கு வந்து அந்த சித்தரோட சமாதியோ இல்லை சித்தரோட இருந்த பிளேஸ்லேயோ உட்காந்துட்டு எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் கிடச்சிது, ஒரு வைப்ரேஷன் இருக்குது, சொல்ல தெரியாமல் சொல்கிறோம். நிறைய பேர் வந்து சொல்கிறது எனக்கு பயங்கர வைப்ரேஷன் இருக்குது. அது வந்து நத்திங் பட் இதுதான், இந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸ் வந்து இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது தான். அதுவும் இப்போ ரீசெண்டாக புதுசாக தெரியாதவாள்லாம் விட இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அண்டர் ரேட்டட்னு சொல்லுவேன். நான் பாம்பாடி சித்தரை வந்து நான் ரொம்பவே அண்டர் ரேட்டட்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப அவரோட இப்போ அங்கே மருதமலையில் இருந்துகிட்டே வந்து பார்த்தோம்னாக்கா பயங்கரமான ஒரு விஷயம் அது. அதான் எனக்கு வந்து அந்த அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு நான் கோயம்புத்தூரில் இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு இப்போ கோயம்புத்தூர் போகும்போதெல்லாம் கூட மருதமலையை வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன் என்றைக்குமே. ஸோ அப்போ கூட எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னாக்கா அங்கே போனோன்னா அந்த பாம்பாடி சித்தர் அந்த குகையிலேருந்து ஏதாவது தெரியறதா, ஏதாவது வராரா தெரியறாரா, என்னைக்கா ஒரு நாள் பார்த்துட மாட்டோமா அப்படின்னு எட்டி பார்க்குறது வந்து அந்த ஒரு பழக்கம் இன்னும் போகலை. அது சின்னது அந்த இது வழியாக வருவார் அப்படின்ற மாதிரியான விஷயமா வந்துட்டு இந்த மாதிரி போவார் அப்படின்ற மாதிரி அங்கே எழுதியே போட்டிருப்பாள் உங்களுக்கு. ஸோ அது அப்படியே அது அந்த என்னைக்கா பார்த்துட மாட்டோமான்ற எண்ணம் வந்து அது சின்னதில் அங்கே போக ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் அப்படியே இருந்துருக்கும். தம்பிக்கலையின் கோயிலில் நாகம் இருக்கும், கீழே படிக்கட்டு கிராஸாக இருக்கும், பின்னாடி ஒரு பாதை இருக்கும் ஓப்பன்டாக, அதில் அப்பப்போ நாகசர்பங்கள் வெளிவரக்கூடிய புகைப்படங்கள் கூட உண்டு. அதே போல் சொல்லும் பொழுது தான் எனக்கு கொங்கு நாட்டிலே பொன் ஊதியூர் என்று சொல்லக்கூடியது கொங்கண சித்தருடன் தொடர்புடையது. அதே போல் கரூராருடன் தொடர்புடையது நம்ம கரூர். சித்தர்கள் வந்து கொங்கு நாட்டை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, கொங்கண சித்தர் சமிஷ்டி, அனைத்து சக்தி நிலைகளும் கொண்டவர். நிறைய பேர் என்ன ராசியாக இருந்தாலும் சரி கொங்கண சித்தர் வழிபட்ட திருமலைக்கு திருப்பதிக்கு சென்று வந்தால் துன்பங்கள் தீர்வு. கொங்கணகிரினே இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஆமாம், கொங்கணகிரி இருக்கு. ஆமாம், அது ஏன்னா அந்த ஒரு வைப்ரேஷனை வேறு எங்கேயுமே நம்மளால் கொண்டு வர முடியாது. அதனால தான் சிவன்மலை, சென்னிமலை, அதே போல் மீண்டும் வந்து நான் சொல்லக்கூடிய தம்பிக்கலை ஐயன் கோயில், திருநனாபாணி என்று சொல்லக்கூடிய பவானி, கொடுமுடி, பல்வேறு உச்சிஷ்ட கணபதி இருக்கக்கூடியது. எப்பேற்பட்ட பித்ருதோஷத்தையும் தீர்க்கணும்னு சொன்னால் கொடுமுடி. இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சங்ககிரி, நாககிரி என்று சொல்லக்கூடிய திருச்செங்கோடு, நம்ம பிருங்கி மகரிஷியோட இது பண்ணக்கூடியது, நவபாஷாணத்தால் ஏற்படுத்தக்கூடியது. சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பிறவியில் ஏதோ ஒரு நல்லதை செஞ்சதுனால. அதே போல் பெருமாள் மலை என்று இருக்கும், அதற்கு பெயர் வந்து புராண காலத்திலே வேதகிரி என்று பெயர். இன்னொன்றுக்கு நாமகிரின்னு பேர், ஊராட்சி கோட்டமுக்கு. எதுக்குன்னா அங்கே நாரதர் பவானிக்கு வந்து பஞ்சகிரி மத்திய பிரதேசம்னு பேர். ஏன்னா அதை சுற்றி 5 மலைகள் இருக்கான். ஒன்று பவானியில் இருக்கக்கூடியது பராசர மகரிஷி. பராசர மகரிஷி என்று சொல்லக்கூடியவர் ஸ்வர்ணத்துக்கான ஒரு அதிபதித்துவம் உண்டு. ஏன்னா அவர் வந்து குருவோடைய தன்மை. அந்த பராசர மகரிஷிட்டு கொஞ்சம் தள்ளி போனால் ஊராட்சி கோட்டை மலைன்னு இப்போ சொல்லுவான். அதற்கு பெயர் வந்து வேதகிரின்னு பேர். ஏன்னா வேதத்தை பரசுராமரோட அப்பாவை தானே சொல்கிறேன் இல்லைங்க? இது பராசர மகரிஷி வந்து இவரது நம்ம வியாசரது கிருஷ்ணதோய்பாயன வியாசர் அவர்தான் சொல்கிறேன். பரசுராமரோட அப்பா வந்து ஜமதக்னி ரேணுகா பரமேஸ்வரி. நான் சொல்றது கிருஷ்ணதோய்பாயன வியாசர். பராசரர் நம்ம வந்து இப்போ இது பராசர ஹோரசாஸ்திரா கொடுத்தார். பராசர ஹோரசாஸ்திரா கொடுத்தாரு. அவரோடது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காஞ்சிபுரத்தில் கூட ஒன்று இருக்கு, பராசரர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் கோயில், வழக்கருத்தீஸ்வரர்னு நினைக்கிறேன் அங்கே. பட் என்னன்னா அது யாருக்குமே அது வந்து அந்த மாதிரியான ஒரு இவர்னு தெரியல. அந்த பராசரர் இவர் அப்படின்னு தெரியல. ஏன்னா இது பராசரர் பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பராசரரோட அப்பா வந்து சக்தி மகரிஷி. அவருடைய என்ன அது இந்த வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் சண்டையில் விஸ்வாமித்திரர் வந்து ஒரு கிருத்தியாவை பண்ணிட்டார். கிருத்தியானா ஒரு அபிச்சார பிரயோகம். அதில் சக்தி மகரிஷி பாதிக்கப்பட்டு விட்டார். உடனே அவருக்கு பிறந்த பராசர மகரிஷி அதை சமன் செய்தார். பராசரர் வந்து யாருக்கான ஸ்வர்ண தோஷம் இருந்தால், என் குருநாதர் சொன்னது, எப்பயான பராசர மகரிஷி சம்பந்தப்பட்ட கஷேத்திரத்தில் போய் ஒரு சின்னதாக ஒரு நகையை வாங்கி போட்டுட்டா அதுக்கப்புறம் அவனுக்கு தங்கமே குறையாது, வந்துட்டே இருக்குன்னுவார். அதே போல் யாரெல்லாம் நீங்கள் சொன்னதுதான் எனக்கு இப்போ காஞ்சிபுரத்தில் பராசரர் இருக்காருன்னு தெரியும். யாராவது வீட்லேயே இருக்கிற நகையை கூட எடுத்துன்னு போய் அங்கே போய் போட்டுக்கலாம். அவ்வளவு சக்தி பராசரருக்கு உண்டு. ஒரு
சிலர் வீட்டில் எத்தனையோ இருக்கும், ஐயா ஒரு தங்கம் வாங்க முடியலையே, ஒரு இது வாங்கினா பராசரரை நினைக்க துவங்கினால் ஏதோ ஒரு வகையிலே செல்வம் கொழிக்க துவங்கும். ஈரோடு பவானியெல்லாம் பணக்காரங்களாக தான் இருக்கும், அவ்வளோ கஷ்டம்லாம் படல. ஏன்னா அந்த ஊரில் பராசர மகரிஷியோடைய அருள் இருக்கக்கூடிய திருநனாவாணி, அதை சுற்றி இருக்கக்கூடியது ஊராட்சி கோட்டை மலை அப்படின்னு இருக்கும். ஊராட்சி கோட்டை மலை வந்து வேதகிரி அப்படின்னு பேர். வேதகிரிக்கு என்ன அப்படின்னா, வேதத்தை மறைத்து வைத்த பொழுது அதை மீட்பதற்காக ஹயக்ரீவன் என்று சொல்லக்கூடியவன் அந்த இறைவன் அங்கே வெளிப்படுகிறார், சிவனையும் சக்தியும். அதில் இன்னொரு என் குருநாதர் சொல்வார், அங்கே அரப்பு வந்து ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது வேர்ல்டுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு இந்த அரப்பு பொடி மாதிரி அது ஒரு தடவை எனக்கு உருவாக்கி காமிச்சார் என் குருநாதர். அதே போல் நாமகிரின்னு ஒன்று உண்டு, இப்போ பெருமாள் மலைன்னு பேர். இந்த நாமகிரி வந்து நாரதர் தவம் செய்த இடம். நாரதர்னா உடனே கலகத்தை மூட்டுவார்லாம் கிடையாதுங்க. நாரதர் போல ஒரு நன்மையை செய்யக்கூடிய மகாபக்தியை தரக்கூடியவர் வேறு யாருமே கிடையாது. மற்றொன்று அருகிலே இருக்கக்கூடிய திருச்செங்கோடு. திருச்செங்கோடு என்ன சொல்லுவாங்க, அது நவபாஷானம் தான். ஆனால் மஞ்சள் நவபாஷானம் வேண்டுமென்றே மேற்கு பார்த்து கதவை வைத்திருக்கிறார்களாம். ஏன்னா அது பிரபலம் அடையக்கூடாதுன்னு சித்தர்களே முடிவு பண்ணாங்க. ஏன்னா அது அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பேற்பட்ட நாகதோஷமாக இருந்தாலும் அங்கே சென்றால் சரியாகும் அப்படின்னு வரைய குருநாதர். அதனால அது அனைத்தும் சேர்ந்த இடம் அந்த பவானியில் இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரன், கருணையே வடிவானவன். இப்போ அங்கே இருக்கக்கூடிய தாய் வள்ளி கொடுக்கக்கூடிய தாய் வரதராஜ பெருமாள் உண்டு. மேலும் அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய விநாயகரை அகத்தியரே வழிபட்டதாக என் குருநாதர் சொல்வார். ஜுரஹரேஸ்வரர் எப்பெரும் ஜுரங்களையும் தீர்க்கக்கூடியவர். அதில் விளையாட்டாக என் குருநாதர் சொல்வார், அந்த ஜுரஹரேஸ்வரருக்கும் திருக்கையிலைனா உடனே எல்லாரும் வந்து திபெத்திலே இருப்பதும் திருக்கையிலை தான். என் குருநாதர் சொல்வார், இப்போது அமெரிக்காவுக்கு இங்கே ஒரு எம்பசி இருக்குன்னா அதுவும் அவங்களோட ஆஃபீஸ் தான். ஆனால் இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு திருக்கையிலைன்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இங்கே சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் அங்கே போயிடுமா. அதனால் அங்கே நல்லதையே பேசணும்னு. ஆலயத்துக்கு போனால் வத்த குழம்பு இருக்கா, அதெல்லாம் ஊர்வம்பு பேசக்கூடாதுன்னு ஃபுல்லாக சொல்லுவார். பொதுவாக நீ வந்து சிவசிவன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு உள்ளே வந்துரு, உன்னோட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறிவிடும். பலரும் எங்கே தவறு செய்கிறான்னா, ஆலயத்துக்குள்ளே போகும்போது தான் அவனுக்கு தடார்னு பார்த்தா எண்ணம் வாசலில் இருக்கிற செருப்பு மேலே இருக்கும், அடுத்த மாதம் இஎம்ஐ மேலே இருக்கும், இல்லைன்னா ஏதேதோ சிந்தனைகளாலே பாழ்பட்டு விடுகிறான் என்பார். அப்பெரும் தரம் சங்கமேஸ்வரர். இதனால் ஒரு குரு வாய்க்கிறது அப்படின்றது நம்ம செஞ்ச புண்ணியம். ஒரு குரு வந்து நாகுரோர் அதிகம் சிவசாசனத்தே. அதாவது ஒரு குரு கிடைச்சிட்டா எல்லாம் கிடைச்சிட்டார், அவ்வளோதான். கரெக்டான ஒரு வழியை உங்களுக்கு காமிச்சிட்டார். ஆமாம், அதனால் அவர் தான் என்னோட பேஸு. சரி, ஃபர்தராக வேறு நிறைய விஷயங்கள் பேசுவோம். நமஸ்காரம். சிவசிவா.